ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பட்டாம்பூச்சி விருப்பவன் அப்படின்ற ஒரு அழகான கவிதை தொகுப்பில் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்ற ஒரு கவிதை ஒன்று படித்தேன். அதை படிக்கும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. ஆனால் படித்து முடித்து இவ்வளவு நாட்களாகியும் அது இன்னும் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு குடி போகிற ஒரு குடும்பம் எவ்வளவு தான் பொருட்களை பார்த்து பார்த்து பத்திரமா எடுத்து வச்சாலும் ஒரு சில பொருட்களை தொலைச்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த குடும்பத்தினர் இந்த வீடு மாறும்போது ஒரு சில விஷயங்களை இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை எழுதியிருப்பார். அந்த கவிதையிலேயே என்னுடைய தம்பி தன்னுடைய கற்ற புத்தகத்தை தொலைச்சிருவான், என்னுடைய பாட்டி அவங்க பாக்கு வெட்டுற கருவி அதை தொலைச்சிருவாங்க, அலுவலகத்துக்கு போக வசதியாக இருக்கிற பேருந்து நிலையத்தை என்னுடைய அப்பா இழக்கிறாரு, நான் எதிர்த்த வீட்டில் அந்த குனிஞ்சு கோலம் போடுற பெண்ணை பார்க்குறதையும் என்னுடைய டீ கடை நண்பர்கள் கிட்ட பேசுகிறதையும் இழக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த கவிதையை முடிக்கும்போது இதெல்லாம் கூட பரவாயில்ல, எங்கள் வீட்டில் சோத்துக்காக மட்டும் வருமே ஒரு தெருநாய், அதுக்கிட்ட யார் போய் சொல்கிறது, நாங்கள் வீடு மாத்தலாகி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை முடிச்சிருப்பாரு. எனக்கு இந்த கவிதையை படித்த உடனே ரெண்டு விஷயங்கள் தான் தோணுச்சு. ஒன்று, அந்த நாய் மேலே கவிஞருக்கு அளவு கடந்த பாசம் இருக்குது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனிதர்களாகிய நாங்கள் இழக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எங்கள் எல்லாரோட அந்த நாய் தான் பெருசாக ஒரு விஷயத்தை இழக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் முடிச்சிருப்பார். கவிஞர் நா. முத்துக்குமார் இப்போ இல்லாதது இந்த உலகத்துக்கும் தமிழ் வாசகர் சமூகத்துக்கும் ஒரு பேரிழப்பு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கவிஞர் நா. முத்துக்குமாருடைய புத்தகங்களை படிங்க. அதுவும் குறிப்பாக பட்டாம்பூச்சி விற்பவன், வேடிக்கை பார்ப்பவன், அணிலாடும் ஒன்றில் போன்ற புத்தகங்களெல்லாம் தேடி தேடி படிங்க. உங்கள் எல்லாரையுமே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.